கோடம்பாக்கம் பிரிட்ஜு அல்லது கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலம் வந்து 1970 கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் வண்டிங்கெல்லாம் போக வேண்டியிருந்தது. கோடம்பாக்கம் அப்படின்னு சொன்னாவே திரைத்துறையோட தொடர்பான ஸ்டூடியோக்கள் வந்து நிறைய இந்த பக்கம்தான் இருந்தது, சாலிகிராமம் அந்த சைடு. அதனால் சிட்டியோடைய அந்த பக்கத்துலேருந்து இந்த திரைத்துறை சம்மந்தப்பட்ட ஸ்டூடியோக்களுக்கு வரக்கூடிய திரைப்பட கலைஞர்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்தாங்க. அறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு 1969 கலைஞர் அவர்கள் பதவிக்கு வந்தாங்க. அவருடைய காலகட்டத்தில் 1970 இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் கட்டப்பட்ட பிறகு போக்குவரத்து மிகவும் எளிதானது. இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 53 வருடங்களை தாண்டி மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு இடமாகவும் அதே நேரத்தில் சென்னையுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகவும் அது திகழ்கிறது என்று சொன்னால் மிகையல்ல.